கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு 50,000 ஹெக்டேர் பரப்பளவில் நெல் விவசாயம் செய்யப்பட்டு வந்தது. இதனால் குமரி மாவட்டம் நாஞ்சில் நாடு என பெயர் பெற்றது. காலப்போக்கில் நீர் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டதாலும் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு நெல்லுக்கு பதில் மாற்று விவசாயத்தில் விவசாயிகள் இறங்கினர். கடந்த ஆண்டு ஏக்கர் ஒன்றிற்கு 20 முதல் 30% வரை விளைச்சல் கண்ட நிலங்கள் தற்போது 15 விழுக்காடு மட்டுமே விளைச்சல் கண்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் தனியார் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு நெல் மூட்டைகளை வாங்கி செல்வதாகவும் அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ கவர்மெண்ட் போட்டிருக்க விலை எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு வியாபாரி மாதிரி குறைச்சா எடுத்துகிட்டு இருக்கான். 1300 வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க குண்டலுக்கு. அதனால் இதை கவர்மெண்ட்டு தலை போட்டு கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் நேரடியாக கொள்முதல் பண்ணணும்.